கன்னியாகுமரி மாவட்டம் கோதையார் பகுதியில் அமைந்துள்ள முதல்நிலை மின் உற்பத்தி நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த ஆயுதப்படை காவலர் அஜின்ராஜ் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சம்பவ இடத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரமேஷ்குமார் அளிக்கும் தகவல்களை கிரைம் ஸ்பாட் தொகுப்பில் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நடக்கியாவு பகுதியை சேர்ந்தவர் அஜின்ராஜ். இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு தமிழக காவல்துறையில் பணியில் சேர்ந்துள்ளார். தொடர்ந்து இவர் தற்பொழுது நெல்லை மாவட்டம் மணிமுத்தாவில் 9வது பெட்டாலியனில் இணைந்து பணியாற்றி வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளான கோதையாறு பகுதியில் உள்ள முதல் நிலை மின் உற்பத்தி நிலையத்தில் இவர் காவலராக நியமிக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக இங்கு காவலராக நியமிக்கப்பட்ட இவர் தொடர்ந்து மன உளைச்சல் காரணமாகவே இருந்து வந்துள்ளதாக சக காவலர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இன்று காலை இவர் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பது அந்த முதல் நிலை மின் உற்பத்தி நிலையம். அதே போன்று அருகில் தான் அதை பாதுகாப்பதற்கான இவர்களுக்கு காவலர்களுக்கென ஒரு தனி அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த அறையில் தான் இவர் தங்கியிருந்தார். இந்த நிலையில் தான் இன்று காலை இவர் தனது பாதுகாப்புக்கு வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியால் சுட்டு தன்னைத்தானே உயிரை மாய்த்து கொண்டார். தொடர்ந்து அவரை உடலை என்பது போலீசார் கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தி கொண்டிருக்கின்றனர். விசாரணை என்பது ஒருபுறம் நடத்தி கொண்டிருந்தாலும் தொடர்ந்து இவர் சமீப காலமாக இவரது வீட்டின் அருகே உள்ள மற்றொரு இளம் பெண்ணை காதலித்து வந்ததாகவும் அந்த இருவருக்கும் அந்த பொண்ணுக்கும் அதே போன்று இந்த காவலர் அஜின்ராஜுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக சமீப காலமாக பிரிந்திருந்து வந்ததாகவும் இந்த நிலையில் தொடர்ந்து அந்த பெண் அஜின்ராஜை தன்னை திருமணம் செய்ய வலியுறுத்தி வந்த நிலையில் சமீப காலத்தில் ஒரு முறை தற்கொலைக்கு கூட அந்த பெண் முயன்றுள்ளதாக காவலர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து அந்த தற்கொலைக்கு முயன்ற நிலையிலும் தொடர்ந்து தன்னை திருமணம் செய்ய வலியுறுத்தி வந்த நிலையிலே அஜின்ராஜ் தொடர்ந்து மன உளைச்சலுக்கு காரணமாக இருந்தனர். இந்த நிலையில்தான் இன்று அந்த பொண்ணுக்கும் அஜின்ராஜுக்கும் திருமணம் செய்து வைக்கப் போவதாகவும் ஒரு சில தகவல்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளனர். இந்த நிலையில்தான் அஜின்ராஜ் இன்று அந்த காவலர்கள் அறையில் தற்பொழுது துப்பாக்கியை வைத்து தன்னைத்தானே சுட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டார். தொடர்ந்து உடலை கைப்பற்றி நாகர்கோவில் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு உடல்கூறு ஆய்வுக்காக போலீசார் அனுப்பி வைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை என்பதும் நடத்தி வருகின்றனர். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பகுதியிலிருந்து ரமேஷ்.